விக்ரம் படம் பண்ணும்போது இன்னொரு புது அனுபவமா இருந்துச்சு. விக்ரம் 2 படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிராண்டியரான ஃபிலிம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படத்தில் அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டு. இப்போ என்னோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி ஒரு மேரேஜ், என்னோட பொண்ணு மேரேஜ் மாதிரி சீன் அது. டெய்லி ஒரு 1500 பேருக்கு மேலே க்ரௌடு, ப்ளஸ் வந்து அதில் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ஸ் எல்லாமே. விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில், நான், மாரிமுத்து சாரு, கஜராஜா சார், இது மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் அதில் இருப்பாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஃபைட்டர்ஸு, அதே மாதிரி குரூ அவ்வளோ பேர், ஆர்டிஸ்ட் அவ்வளோ பேர். ஸோ அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து பெரிய கஷ்டம், பெரிய வேலை அது. பெரிய அதாவது எப்படின்னா தினம் தினம் வந்து ஒரு பிரம்மாண்ட கல்யாணம் நடத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வேலை அது. ஸோ அந்த படத்தில் நடித்தது வந்து கமல் சாரோட நடித்தது வந்து எனக்கு பெரிய அனுபவம். அதே மாதிரி ஆர்டிஸ்ட் அவ்வளோ பேர் இருந்தாங்க, எல்லாரோடையும் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு கலகலன்னு ஷூட்டிங் போச்சு. லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக திறமையான இயக்குனர். அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ பிரம்மாண்டத்தை கூட ரொம்ப அழகாக நீட்டாக கூலாக வேலை பார்ப்பாப்புல. எனக்கு பிடிச்சது அதுதான். ஏன்னா அவ்வளோ செட்டப் இருக்கப்போ சின்ன பதட்டமோ டென்ஷனோ ஆயிரும் எப்படினாலுமே ஒரு இயக்குனருக்கு. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கூலாக டீல் பண்ணி ரொம்ப அருமையாக வேலை பண்ணாப்புல. படமும் பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பேர் கிடச்சி.